அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நிச்சயம் முருகப்பெருமானின் அருளால் நல்ல நாளாக மாறப்போகுதுங்க. உங்களுக்கும் முருகப்பெருமான் பிடிக்குன்னா முருகனுடைய அறுபடை வீடுகளில் எந்த ஆலயத்துக்கு சென்று வழிபட்டு வந்தீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, கிரகணனாலே பலருக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பமோ. அது மட்டும் இல்லை, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இரண்டாவதாக நிகழக்கூடிய இந்த சூரிய கிரகணம் எப்போது அமையுது, இது நமக்கு தெரியுமா? எந்த நாள் தேதி முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. குறிப்பாக கிரகண காலத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செய்யணும் செய்யக்கூடாது, இந்த கிரகணங்களால் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலிருக்க பைமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்திற்கும் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் கீழே ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போ. 2026ஆம் ஆண்டிற்கான இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழ இருக்குங்க. அவற்றில் ஒன்று பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதியே நிகழ்ந்து முடிந்திருக்கு. தற்போது இந்த ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் எப்போது அமைய போகுதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கோம். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கும் பூமிக்கும் நடுவில் தான் சந்திரன் நேராக வந்தால் சூரிய கிரகணம் ஏற்படுது. அந்த நேரத்தில் சந்திரன் சூரியனை முழுமையாக மறைக்காம அதன் நடுப்பகுதியை மட்டுமே மறைக்கும் ஒரு சிறப்பு வகை கிரகணம் நிகழ்வுது. இந்த வளைய சூரிய கிரகணம்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் சூரியன் முழுவதுமே பார்த்தீங்கன்னா மறையாமல் அதன் சுற்றுப்பகுதி மட்டுமே ஒரு வளையம் போல தெரியும். அதனால தான் இதே ரிங் ஆஃப் ஃபயர்னு சொல்கிறாங்க, அக்னி வளையன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, முதல் சூரிய கிரகணம் நிகழ்ந்த போது என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த 2026ஆம் ஆண்டு 2 சூரிய கிரகணம் நிகழ்வது சகஜமான ஒரு விஷயம்தான். அந்த வகையில் முதல் சூரிய கிரகணம் பிப்ரவரி 17ஆம் தேதியே நிகழ்ந்து முடிந்திருக்கு. இந்த கிரகணத்தின் போது தென்னாப்பிரிக்கா, தெற்கு அர்ஜென்டினா, அண்டார்டிகா பகுதிகளை தெளிவாக பார்த்துருக்காங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் காண முடியவில்லைன்னு அறிவிக்கப்பட்டுச்சு. இருந்தாலும் இந்த இரண்டாவது சூரிய கிரகணம் நிகழக்கூடிய நேரமும் காலமும் எப்போதுன்னு தான் வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இதனைத் தொடர்ந்து இரண்டாவது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு நிகழ இருக்கு. இந்திய நேரப்படி இந்த கிரகண நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 9:04 மணிக்கு தொடங்கி, அதாவது ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை பார்த்தீங்கன்னா 4:25 முடிவடையும். இந்த சூரிய கிரகணத்தின் முக்கிய நிலையாக 6 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா 23 வினாடிகள் நீடிக்க இருக்கு. இதன் காரணமாக இந்த சூரிய கிரகணத்தை இதுவரையிலான கிரகணங்களிலே ரொம்ப நீண்டதுன்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, இந்த சூரிய கிரகணம் நிகழும்போது இந்தியாவில் இரவு நேரமாக இருக்கும். அதனால் இயல்பாகவே இந்த கிரகணம் இந்தியாவில் இருந்து தெரியாது. ஆகஸ்ட் 12ஆம் தேதி நிகழக்கூடிய இந்த கிரகணம் இந்தியாவில் இருந்து தெரியாதுன்னு சொல்கிறாங்க. எனவே இந்தியர்கள் வானிலை நெருப்பு வளையம்னு அரிய காட்சியை காண முடியாத சூழ்நிலை உண்டாக இருக்கு. இருந்தாலும் நாசா தன்னுடைய யூடியூப் சேனலில் இந்த கிரகணத்தை நேரடியாக ஒளிபரப்ப இருக்குங்க. நீங்கள் இந்த கிரகணத்தை ஆன்லைனில் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆண்டின் நடக்கக்கூடிய இரண்டாவது சூரிய கிரகணத்தின் போது கிரீன்லாந்து, அயர்லாந்து, ஸ்பெயின், ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா மற்றும் ஆர்டிக் பிராந்தியத்தில் இருக்கக்கூடிய நாடுகளில் தெளிவாக தெரியும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் வெறும் கண்ணில் பார்க்க வேண்டான்னு விஞ்ஞானிகளுடைய அறிவுறுத்தி வராங்க. அது மட்டும் இல்லை, இந்த 2026ஆம் ஆண்டின் கடைசி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி அதே மாதத்தில் நிகழ இருக்கு. இது இந்த ஆண்டின் இரண்டாவது சந்திர கிரகணமாக அமையப்போகுது. இந்த கிரகணம் பார்த்தீங்கன்னா வடக்கு, தென் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பிய பகுதிகளில் காணப்படுங்க. இதனால் இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை காண முடியாது. எனவே இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா நடக்கக்கூடிய இரண்டாவது சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ பார்த்திங்கன்னா நம்மளால் பார்க்க முடியாத சூழ்நிலை தாங்க இருக்குது. பெரும்பாலும் இந்த கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பாரம்பரிய சூரிய கிரகண நேரத்தில் சில விஷயங்களை தவிர்க்க வேண்டும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் உணவு சாப்பிடுவதை தவிர்க்க பாருங்க. தேவையற்ற வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க. புதிய சுப காரியங்கள் அல்லது தொடங்காமல் இருப்பது நல்லது. இந்த நேரம் வேறு கண்களால் பார்த்தீங்கன்னா கிரகணத்தின் போது நேரடியாக பார்க்கக்கூடாது. பாதுகாப்பான சூரிய கிரகண கண்ணாடி பயன்படுத்திக்கோங்க. மன அமைதியோடு இறை நாமத்தையும் மந்திர ஜபமோ இல்லை தியானம் போன்றவற்றை செயல்களில் ஈடுபடுவது நல்லது. அது மட்டும் இல்லை, கிரகணம் முடிந்த பின் குளிச்சுட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி வழிபட்டால் ரொம்ப நல்லதுங்க.
கிரகண நேரத்தில் செய்யக்கூடாத வழிபாடுகளோ எந்த நேரத்தில் வணங்கலாம் அல்லது ராசிப்படி இந்த நாளில் பரிகாரம் செய்தால் இன்னும் சிறப்பான பலன் உண்டு. இந்த சூரிய கிரகண நேர வழிபாடின் போது கிரகணம் தொடங்க முன்னாடியே வீட்டு பூஜை அறையை சுத்தம் செய்து தீபம் ஏற்றுங்க. இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைச்சு பிரார்த்தனை செய்துடுங்க. பிறகு கிரகண நேரத்தில் தான் ஓம் நமச்சிவாயா, ஓம் நமோ நாராயணா, ஓம் சரவண பவான்னு மந்திரங்களை ஜபித்து வழிபடலாம். ஆதித்ய ஹிருதயம், விஷ்ணு சகஸ்ரநாமம், கந்தசஷ்டி கவசன்னு பாராயணம் செய்தால் ரொம்ப நல்லது. இந்த நேரம் அமைதியாக தியானம் செய்வது ரொம்ப நல்ல விதமான பலனை ஏற்படுத்துங்க. கிரகணம் முடிந்த பின்னாடி குளித்து சுத்தமாக ஆடை மாற்றிக்கோங்க. வீட்டில் தீபம் ஏற்றி பூஜை செய்திடுங்க. முடிந்தால் இந்த நேரத்தில் அன்னதானம் இல்லைன்னா எளிய ஏழைகளுக்கு உதவி செய்வதும் நல்லது. அது மட்டும் இல்லை, குலதெய்வம் இஷ்ட தெய்வம் இல்லைன்னா நவகிரக வழிபாடு இந்த நேரத்தில் சிறப்பான பலனை தருங்க. இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 2வது சூரிய கிரகணம் ஆகஸ்ட் 12ஆம் தேதி பார்த்திங்கன்னா நடக்க இருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த கிரகண காலத்தில் பார்த்திங்கன்னா வெளியில் செல்வதை தவிர்த்துடுங்க. அது மட்டும் இல்லை, இந்த கிரகணத்தால் ஏற்படக்கூடிய மாற்றத்தால் சில ராசிகளின் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களையும் புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால் பார்த்திங்கன்னா புதிய தொடக்கங்களை குறிக்கலாம். பழைய பிரச்சனைகளில் இருந்து வெளியேற உதவக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தரும். தொழில், கல்வி, குடும்பம்னு நிதி தொடர்பான முடிவுகளில் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப நல்லது. அவசர முடிவுகளை தவிர்த்து திட்டமிட்டு செயல்படுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணத்தின் போது என்ன மாதிரியான விஷயங்களை செய்யக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில் சமையல் செய்யவோ அதற்கான தயாரிப்பு பணிகளில் ஈடுபடக்கூடாது. சுப காரியங்கள் எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கத்தி மாதிரியான கூர்மையான பொருட்களை கையாளாதீங்க. துணிகளை நெய்வதோ பழைய ஆடைகளை தேய்ப்பது போன்ற விஷயங்களையும் செய்யக்கூடாது. சூரியன், நிலவு, பூமின்னு 3ம் ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் கிரகணம் நிகழுது. அப்போது நிலவின் நிழல் சூரியனை மறைத்தால் சூரிய கிரகணம் ஏற்படும். இந்த கிரகணத்தின் போது பொதுமக்கள் வெறும் கண்களால் பார்க்காதீங்க. சூரிய வெளிச்சத்தை குறைக்கும் தன்மையுடைய சிறப்பு கண்ணாடிகளை அணிந்து கொண்டு சூரியனுடைய பிம்பத்தை ஒரு வெண்திரையில விழச் செய்து பார்ப்பது நல்லது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சூரியனின் ஒளி வீச்சு பூமி மீது பதியாமல் தடைப்படுகின்ற போது இயற்கையில் சில மாற்றங்கள் தானாகவே நடக்குங்க. இதில் நல்லதை விட கெடுதல் அதிகம் நடக்குதுன்னு சொல்லுவாங்க. இவை மனுஷனுடைய உடல் ரீதியாகவோ உளவியல் ரீதியாகவோ தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னு நம்புகிறாங்க. அந்த வகையில் இந்த ஆண்டு சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா 2வது ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடக்க இருக்கு. இந்த கிரகணமும் இரவு நேரத்தில் நடக்க இருப்பது. சூரிய கிரகணத்துக்கு பிறகு குளிச்சு விட்டு புதிய ஆடைகளை மாற்றிக்கோங்க. குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மோசமான விளைவுகளை தவிர்ப்பதற்காக இந்த நாளில் வீட்டுக்குள்ளே இருக்க வலியுறுத்தப்படுதுங்க. கிரகணத்துக்கு முன்னாடி சமைக்கப்படும் எந்த உணவையும் உண்பது சில உபாதையை உருவாக்கணும்னு சொல்லலாம். சூரிய பகவானோ இறைவனை மனதில் வழிபடுவது போன்ற செயல்கள் இந்த நேரத்தில் வழிபடுவது நல்லது. அது மட்டும் இல்லை, கிரகணத்தின் போது மக்கள் உணவு அருந்துதல், நீர் குடிப்பதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது பயணிப்பதை தவிருங்க. எந்த ஒரு புனிதமான செயல்களும் செய்யக்கூடாது. கிரகணத்தின் போது குடிநீரை பயன்படுத்தக்கூடாது. நேரடியாக சூரிய கிரகணத்தின் பார்வையிடக்கூடாது. சமையல் செய்யக்கூடாது. மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2வது சூரிய கிரகணத்தின் போது செவ்வாயும் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மாறுவதால் எப்படிப்பட்ட பலன்கள் ராசிக்காரர்களுக்கு ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாங்க. சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி இரவு 10:42 மணிக்கு செவ்வாய் பயணத்தின் திருவாதிரை நட்சத்திரத்தில் தொடங்குது. செவ்வாய் ஆற்றலின் மாற்று போராட்டத்தில் அடையாளமாக சொல்லப்படுது. அதன்படி நட்சத்திர மாற்றத்தை சந்திக்கும் போது சில குறிப்பிட்ட ராசிகளுக்கு கூடுதல் பொறுமையும் எச்சரிக்கையும் தேவைப்படுதுங்க. அந்த வகையில் இந்த நேரம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் மிதுன ராசி நண்பர்கள் நீங்கள் தான். இந்த ராசினருக்கு பணிச்சுமை காரணமாக அதிக மன அழுத்தம் ஏற்பட வாய்ப்பிருக்கு. உடல் நலத்தில் திடீர் சறுக்கங்கள் ஏற்படலாம். அதனால் மருத்துவ செலவுகள் குறித்த கவலைகள் மன நிம்மதியை குறைக்க வாய்ப்பிருக்கு. பணிகளில் கூடுதல் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக கன்னிராசி நண்பர்களுக்கு பொருளாதார ரீதியாக சாதகமான சூழல் இருந்தாலும் மன ரீதியாக சில சங்கடங்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்தினர் இல்லைனா நெருக்கமானவங்களோடு தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கணும். குறிப்பாக காது தொடர்பான ஆரோக்கிய பிரச்சனைகள் குறித்து விழிப்புணர்வோடு இருப்பது நல்லது. 3வதாக இந்த நேரம் தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டு தொழில் செய்தீங்கன்னா சற்று விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. எதையும் இந்த நேரம் அவசரப்படாமல் நிதானமாக சிந்தித்து செயல்பட்டால் நிச்சயம் வெற்றியா உங்களுக்கு. பூர்வீக சொத்துக்கள் மூலம் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம்.
விலை உயர்ந்த பொருட்கள் பொருளை பாதுகாப்பதில் கூடுதல் அக்கறை செலுத்தினான். இறுதியாக மகர ராசி நண்பர்களுக்கு இந்த நேரம் பார்த்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப நல்லதுங்க. எந்த ஒரு முக்கிய ஒப்பந்தங்களிலும் கையெழுத்து இடும் முன்னாடி நன்கு யோசித்து கையெழுத்திடுங்க. கடன் வாங்குவதை தவிர்த்திடுங்க. இந்த கிரக மாற்றத்தால் எதிர்மறை தாக்கங்களில் இருந்து உங்களை காக்கு சிறந்த வழியாக அமையும். மேலும் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் இறுதியாக ஆகஸ்ட் 12ஆம் தேதி 2வது கிரகணம் நடக்க இருக்கு. இந்த நேரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் யார் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும்னா ஓம் முருகா போற்றி எனும் மந்திரத்தை மறக்காமல் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.